ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாயுடு பேசுகிறேன். வெனிசுலா கண்ட்ரியில் அவ்வளோ பெரிய பூகம்பம் வந்திருக்கு. 50,000 பேர் மிஸ்ஸிங்கு. ஃப்ளட்டில் பாடி அடிச்சு போனால் கிடைக்காது. அது மாதிரி சுச்சுவேஷன் மிஸ்ஸிங்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டில். அதே மாதிரி வெனிசுலாவில் 50,000 மோர் தென் 50,000 பீப்புள் மிஸ்ஸிங்னு போட்டிருக்கான். ரொம்ப கொடூரமான இது. அவங்களே அந்த ஜனங்களே நினச்சிருக்க மாட்டாங்க இது மாதிரி சாவு வரும், நம்ம பாடியெலாம் மிஸ்ஸிங் ஆகும்ன்ட்டு. கவர்மெண்ட்டுக்கு கிடைக்காது, யார் கைக்கும் கிடைக்காதுன்ட்டு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. மனுஷ வாழ்க்கைன்றது அவ்வளோ இப்பேற்பட்ட அல்ப லைஃபுக்கு ஜனங்க என்னென்ன பாவம் பண்ணிக்கின்னு, கொடுமை பண்ணிக்கின்னு, தீமை பண்ணிக்கின்னு, பாழ் பண்ணிக்கின்னு, நாசம் பண்ணிக்கின்னு திரிகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே. வயசாகி போச்சு. பட் என்னுடைய ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது இதுதான். அது மாதிரிலாம் வாழக்கூடாது, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஜனங்க அவ்வளோ மனுஷ வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. பிறக்கிறோம், வளர்கிறோம், சாகிறோம். பட்டு அந்த அன்சர்டினிட்டி, டெத்து கித்துலாம் ரொம்ப இது மாதிரி பாவங்க பண்ணால் அந்த ஊரில் ஜனங்கோ, தலைவருங்கோ, அப்புறம் சம் பீப்புள், பேட் பீப்புளெலாம் இது மாதிரி பாவம் பண்ணால் இது மாதிரி சாவு தான் வரும் ஜனங்களுக்கு. ஊர் பாழிடும், டிஸ்ட்ராய் ஆகிடும். நம்ம தலைவருங்க நல்லது பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நல்ல எண்ணத்தோடு அரசியல் பண்ணுறாங்க. வெரி குட் திங்கு. விஜய் சார்லாம் நல்லது பண்ணுறாரு. பட்டு சம் ஜனங்க ரொம்ப கெட்ட ஜனங்க. தீனதயாளன் அவன் ஸ்டார்ட் பண்ண ட்ரெண்டு. சோத்துக்கு என் முன்னால் நின்றாங்க இந்த ஆளுங்கள்லாம். 2007 பெங்களூரில் நின்ற ஆளுங்கோ. தீனதயாளன் வீட்டில் நின்றாங்க. தீனதயாளன் முன்னால் பேசினாங்க. தீனதயாளன் முன்னால் நின்ற ஆளுங்கோ, என் முன்னால் நின்ற ஆளுங்கோ. சோத்துக்கு நின்ற ஆளுங்க இன்றைக்கி வேஷம் போட்டு பெரிய பெரிய பாவங்க பண்ணுறாங்க. நாட்டுக்கு நல்லது கிடையாது, ஊருக்கு நல்லது கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு நல்லது கிடையாது. அழிஞ்சு போயிடும் கவர்மெண்ட்டு, நாடு அழிஞ்சு போயிடும், ஊர் அழிஞ்சு போயிடும். தாளாது அவ்வளோ பெரிய பாவம். இன்னும் தீனதயாளன் அவன்தான் கடவுளுடைய உண்மையான சத்தியமாக. அதுவும் இந்த ஆளுங்க வேறு பேரலாம் இவங்களது கடவுள் இதில் சத்தியமாக, உண்மையான சத்தியமாக, இவங்களது தான் உண்மையான கடவுளுடைய சத்தியமாக இவங்களது. அது மாதிரி ரன் பண்ணி பாவம் பண்ணி தெரிகிறாங்க. ரொம்ப இந்தியா தாளாது. நம்ம மண் பூமி இந்தியா அழிஞ்சு போடும். இதெல்லாம் தாழவே தாளாது. கடவுள் கண்டிப்பாக தண்டிப்பார். இது மாதிரி ரூபத்தில் தான் தண்டிப்பார். பூகம்பம், மேசிவ் எர்த்குவேக்கில் பொட்டுன்னு மண்ணை போட்டுவாங்க. நல்லதே கிடையாது. நம்ம தளபதி கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது மாதிரி சுச்சுவேஷன்